அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர் 3500 கிலோ சூடோஃபெட்ரினை லாஸ்ட் 3 இயர்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு நபர். ஸோ இது இன்றைக்கி தமிழ்நாட்டு ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக போயிட்டுருக்க மக்களே. பட் அதையும் தாண்டி ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் ஒரு சினிமா தயாரிப்பாளர். இப்போ அவருக்கும் அமீருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற பேச்சு போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமீருக்கு இதுக்கு தொடர்பு இருக்குது, அவரும் இந்த போதைப் பொருள்லாம் கடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே. சரி, இப்போது அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்குது. முக்கியமாக தொடர்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அமீர் சுல்தான் அப்படிங்கிற பெயரில் அவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் இருக்கிறாரு. அப்போது அந்த கம்பெனி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவருடைய பார்ட்னர் இருக்கிறாரு, இவருக்கும் அங்கே தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. இந்த ஒரு கேஸோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா மக்களே, உங்களுக்கு ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபரின் தலைமையில் 3 பேர். ஸோ அவருடைய பிரதர்ஸ் 3 பேரும் சேர்ந்து 3500 கிலோ சூடோஃபெட்ரின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள், ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கல் ஃபார் மெத்தாம்ஃபெட்டமைன் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு கெமிக்கலுக்கான ப்ரீகர்சர் கெமிக்கல். ஸோ அந்த ஒரு போதைப்பொருள் தயாரிப்புக்கான ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கலை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு நியூசிலாண்டுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி அது மேலே ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு காட்டில் இருக்கக்கூடிய 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க டெல்லி போலீஸ். ஃபெப் 15 அரெஸ்ட் பண்ணாங்க. February 23 அதை 26 அந்த விஷயத்தை வெளியே சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா முகேஷ், முஜிபுர் ரஹ்மான் 2 பேர் சென்னையை சேர்ந்தவங்க, அசோக் குமார்ன்ற விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு பையன். இப்போது இதன் பிறகு தான் இந்த பிரச்சனை அமீர் சுல்தானுக்கும் தொடர்பு இருக்கிறது வெளியே வருது. சரி, இப்போ இந்த விஷயம் வெளியே வந்தோடனே என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணார், 23/2024 26/2024 ஒரு அறிக்கை வெளியிடார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய பத்திரிகை, தொலைக்காட்சி, வலைத்தள, வலையொலி, வானொலி, பண்பலை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக எனது இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் அவர்கள் குறித்து வரும் செய்திகள் அனைத்தும் எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி நான் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாகத்தான் நான் அறிந்து கொண்டேன். உண்மை எதுவென்று இப்போது வரை எனக்கு தெரியவில்லை. எதுவாயினும் செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமேயானால் அது கண்டுபிடிக்கப்பட வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதுமே. நடிகர்களோடும் தயாரிப்பாளர்களோடும் சமரசங்களுக்கு உட்பட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ற கொள்கைக்கு நான் எப்போதும் எதிரானவன் என்பதை ஊடகத்துறை நன்கு அறிவார்கள். அந்த வகையில் சட்டவிரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் நான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதும் நான் பத்திரிகையாளர்களை வழக்கமாக சந்திக்கும் எனது அலுவலகத்தில் திரைப்பட பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை திரும்ப பார்க்கணும் மக்களே. தற்போதும் நான் பத்திரிகையாளர்களை வழக்கமாக சந்திக்கும் எனது அலுவலகத்தில் திரைப்பட பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். முழு விவரங்கள் தெரிந்த பிறகு விரைவில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினரை சந்திக்கிறேன். இறைவன் மிகப்பெரியவன். 26/2024 சென்னை. அன்புடன் மு அமீர் அப்படின்னு அவர் சைன் போட்டிருக்கார் மக்களே. இந்த விஷயம் வெளியான பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு நாள் இருந்தாங்க சும்மா, திரும்பியும் பார்த்தீங்கன்னா அமீர் அப்ஸ்காண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ ஏன் இவங்க அமீருக்கு இந்த இடத்துல கோத்து விட்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ, ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அமீர் சுல்தான் அப்படிங்கிற பெயரில் இவரும் ஒரு பார்ட்னர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான மூலப்பொருளாக இருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிஸ், ஒன்று த லா கஃபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டல், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் ஜாஃபர் மற்றும் அமீர் 2 பேரும் பார்ட்னர்ஸாக அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஈஸியாக இருக்கக்கூடிய 4 AM கஃபே அப்படிங்கிற ஒரு காஃபி ஷாப் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சேர்த்து வச்சு இதுக்கு அமீரும் உடந்தையாக இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க மக்களே. இதை பற்றி நாம் விசாரிக்க இறங்கினோம் களத்தில். சரி, இறங்கினப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னால் அமீருக்கு நம்பர் எடுத்து கால் பண்ணோம். அவர் ஃபோனை எடுக்கலை ஃபஸ்ட்டு. சரி, நம்மளோட பேசிக் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தோம் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் அவரோட வீட்டை போய் சோதனை பண்ணுறாங்க. டெல்லி NCB ப்ளஸ் சென்னை போலீஸ்லாம் சோதனை பண்ணி அந்த வீட்டில் முற்றிலும் உள்ள ஆவணங்களையும் டிஜிட்டல் எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்க.
அது கலெக்ட் பண்ணி கொண்டு போனப்போ உள்ளுக்குள்ளே ஒரு 4 பூனைக்குட்டிங்க இருந்திருக்கு. 4 பூனை 2 பூனைக்குட்டிங்க தப்பிச்சு போயிடுச்சு வெளியே. 2 மட்டும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கு. அதை வந்து கூண்டில் வெளியே போட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை பார்த்து சொல்லி போயிருக்கிறாங்க. ப்ளஸ் ஜாஃபர் சாதிக்கோடைய டிரைவரை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடி கொண்டு போயிருக்காங்க. இந்த வார்த்தையை நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா மக்களே, ஜாஃபர் சாதிக் டிரைவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டு போயாச்சு. ஒன்று. ரெண்டாவது, இப்போ என்ன கேஸு அப்படின்னால் சூடோஎஃபிட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீகர்சர் கெமிக்கல் மெத்தாம்ஃபெட்டமின் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கலை அதிகப்படியாக ஆல்மோஸ்ட் 3500 கிலோ 2000 crores worth ஆஃப் த ப்ராடக்டை வந்து 45 கன்சைன்மெண்ட்டில் நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அனுப்பினதான் இந்த கேஸ். இப்போது இந்த கேஸில் ஃபஸ்ட்டு டெல்லி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 பேரை வந்து அங்கே கைது பண்ணுறாங்க. 3 பேரும் கார்ட்டல்ஸ் வேலை செய்கிறவங்க தான். ஸோ முகமூடி போட்டு வந்து வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க என்சிபி. அந்த 3 பேரும் கைது பண்ண உடனே சொன்ன 3 வார்த்தைகள் என்னென்னால், யார் ஓனர்ஸ் சார்? அண்ணன் தம்பிங்க 3 பேர் சார். யார் யார்? ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தவர், முகமது சலீம்ன்ற ஒருத்தவர், மைதீன்ற ஒருத்தவர். இவங்க தான் அந்த 3 பேர் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சு தான் என்சிபி டெல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மானோட வீட்டை வந்து சோதனை பண்ணுறாங்க. நம்ம என்ன சந்தேகப்பட்டோம்னால், இந்த சூடோஎஃபிட்ரின் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான அந்த கம்பெனியில் அமீர் சுல்தான் அப்படிங்கிற இயக்குனர் அமீரும் பார்ட்னராக இருந்திருந்தாங்கனால் அந்த 3 பேரும் சொல்லியிருக்கக்கூடிய முதல் வார்த்தை யார் வார்த்தையாக இருந்திருக்கும்னு பார்த்தா அமீர் வார்த்தையாக இருந்திருக்கும். அப்போது நமக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சு? அப்போ இந்த ப்ரீகர்சர் கெமிக்கல் சூடோஎஃபிட்ரின் அப்படிங்கிற இந்த எக்ஸ்போர்ட்டுக்கும் அமீருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஃபஸ்ட்டு நமக்கு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வி இந்த முஜிபுர் ரஹ்மான் அசோக் குமார் கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும் பொழுது அது வந்து சந்தேகமாக தான் இருக்கிறது. இதில் அமீர் சுல்தானுக்கு சம்பந்தம் இருக்குமா அப்படின்றது கேள்விக்கு நமக்கு வாய்ப்பில்லையோன்னு தோணுது. ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் இந்த சொல்லக்கூடிய இந்த 3 பேர்களில் அமீர் சுல்தான் அப்படிங்கிற பெயரும் இருந்திருந்தால், ஏன்னா இவருக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை தான். தமிழ்நாட்டில் யார் பார்த்தாலும் தெரியும், ஓகே இவர் வந்து பருத்தி வீரன் எடுத்த அமீர்னு தெரியும். அப்போ இவரை வந்து பேரை மாற்றி ஊரை மாற்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியமும் சொல்லியிருக்கவும் முடியாது. அப்போ இவர் அந்த கம்பெனிக்கு சார்ந்து சம்பந்தம் இருக்குது அப்படின்னால் அப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்து அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறாருன்னு சொல்லி வந்து நியூஸ் வந்துச்சு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போ கூப்பிட்டாலும் நான் ரெடியாக இருக்கேன் விசாரணைக்குன்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகு 2 நாளில் வந்து 2 முக்கியமான புரோக்கர்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும் மக்களே. ஒன்று சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு எச்ச புரோக்கரு, மாரிதாஸ்ன்ற எச்ச புரோக்கர். இவங்க 2 பேருமே நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கோம், எ கேஸ் கேன் ஹேவ் ஒன்லி ஃபேக்ட்ஸ் அண்ட் நாட் த பிளடி ஒப்பீனியன்ஸ். இவனுங்க வந்து டிஎம்கே அகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னா அது அல்வா சபமாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாரிதாஸ்ன்றவனுக்கு வந்து சத்தியமாக கேட்குற எனக்கு உண்மையாக புரியல, அறிவுன்றது இருக்கா இல்லையா இல்லை அடைவசானான்னு தெரில. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மக்களே இந்த எம்எல்ஏ ஆண்டோ மதிவான் மலினா அந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் பேசினான். நேற்று நீதிரசு அவர்கள் போட்ட போடு வந்து நம்ம யோசித்து பார்க்குறப்ப தெரியும். என்னென்னா இவங்கெல்லாம் வந்து these people are the bloody only they are the influencers and not the bloody journalist. ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். என்னடா இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறோமே, இந்த வார்த்தை தப்பாக இருந்தால் நம்மளுடைய இமேஜ் கெட்டு போயிருமே, நம்மளுடைய பேர் கெட்டு போயிருமே அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படை எத்திக்ஸும் இல்லாத பசங்கன்னு சொல்லலாம். நான் ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா மக்களே, சில பேருக்கு என்ன பாஷையில் பேசினாலும் அந்த பாஷை தான் புரியும். இப்போ நீங்கள் ஒரு பணக்கார இடத்துல போயிட்டு ஹை சொசைட்டி பீப்புள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து லோக்கலாக பேசினா அவங்க புரியாது, அங்கே இங்கிலீஷில் பேசி ஆகணும். அதே ஒரு டோட்டலாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி டவுன் எடுத்துருக்கக்கூடிய நபரில் போய்ட்டு இங்கிலீஷில் பேசினா நம்ம அந்நியமாக தெரிஞ்சிடுவோம், அங்கே தமிழில் பேசணும், லோக்கலாக பேசணும். இப்போ இந்த மாதிரி எச்ச பசங்களுக்கு என்ன பாஷையில் புரியுமோ அந்த பாஷையில் பேசுறது அவங்களுக்கு புரியுன்றதால அந்த பாஷை பேசிகிட்டு இருக்க மக்களே. இந்த எச்ச பசங்களை பொறுத்தளவுக்கு மாரிதாஸ்ன்றவனுக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபியை அமீர் விமர்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து ஒரு கேஸில் வந்து மாட்டியிருக்காரா இல்லையா, முகாந்திரம் இருக்கா இல்லையா, எந்த கருமாந்திரமும் அவனுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரே தேவை என்னென்னால் பிஜேபி எதிர்ப்பவர்களை அவன் என்னன்னா பேசுவான். ஸோ ஒரு பக்கம் எம்எல்ஏடைய மகன் மருமகள் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். நேற்று நீதியரசரை போட்ட ஆர்டரை படித்து பார்த்தா அவன் எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பான்னு தெரில. அதே மாதிரி இந்த அமீர் விஷயத்துலையும் பேசிகிட்டு இருக்கான்.
ஏன்னா நம்ம இந்த கேஸை ஓரளவுக்கு விசாரிக்கும் பொழுது களத்தில் இறங்கி பார்க்கும் பொழுது அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன் உங்ககிட்ட மக்களே, இதை வச்சு பார்க்கும்போது மாரிதாஸ் மாதிரி எச்ச பசங்களாம் ஏண்டாடி பேசுங்கன்ற மாதிரி நமக்கு தோணுது. இப்போது அமீர் வந்து பிஜேபி எதிர்க்கிறதுனால இப்போ பிஜேபி ஆளாக இருக்கக்கூடிய மாரிதாஸை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான் அமீர்னு தெளிவாக புரிஞ்சுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுக் சங்கர், அவனை பொறுத்தளவுக்கு ஒரு காலத்தில் அவரும் சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ அவன்ற பேர் வந்துடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மரியாதை கெட்டு போனதுக்கு காரணம் அவருடைய பிஹேவியர் தான். ஸோ சவுக் சங்கர் மேலாம் பார்த்தீங்கன்னா அவனை பொறுத்தளவுக்கு டிஎம்கே அகைன்ஸ்டாக எதுவுமே கிடைக்க வேண்டாம், கிடைக்காம இருந்தால் கூட அதை கிடைக்கிற மாதிரி கோத்து விட்டு பேசக்கூடிய ஒரு பச்சை எச்சை அது. இப்போ எவன்கிட்ட காசும் அவனை பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, கொஞ்ச நாள் டிஎம்கே காசு வாங்கிட்டு இருந்தான், டிஎம்கே பேசிகிட்டு இருந்தான். அடுத்து பிஜேபிக்கு போனான், அங்கே காசு வாங்கிட்டு இருந்தான், டிஎம்கே ஏற்றுக்கிட்டு இருந்தான். பிஜேபி பற்றி பேசவே மாட்டான், அண்ணாமலை பற்றி வாயை திறக்க மாட்டான். இப்போ என்னாச்சுன்னா அது உடஞ்சி போச்சு. இப்போ ஏடிஎம்கே காசு வாங்கிட்டு இருக்கிறான், அண்ணாமலை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான், பிஜேபி எடுத்து பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி எங்கே காசு வாங்குறோமோ அந்த இடத்துல வந்து தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய எத்திக்கல் பர்சன். பணத்துக்கு மட்டும்தான் எத்திக்ஸு, நாட் ஆன் தி ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான எச்சை. டிஎம்கே எப்படி கோத்து விட்டு எந்த ஒரு ஃபக்கின் ஆதாரமும் இல்லாமல் பேசக்கூடியவன் தான் இந்த சவுக் சங்கர் அப்படிங்கிறவன்றது இந்த கேஸை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும் மக்களே. ஏனால் இப்போ இந்த கேஸை நம்ம விவரிக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், அடுத்தது அமீர் வந்து அப்ஸ்காண்டிங்னு பேசுகிறானுங்க இவனுங்களாம். நேற்று வந்து அவர் ஒரு இது வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருனால் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து ஒரு மண்டபம் மாதிரியான செட்டப்பாக இருக்குது அந்த இடம் பேக்ரவுண்டில். அங்கே வந்து உட்காந்து பேசி ஒரு வீடியோ வெளியிட்டார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தயாராக இருக்கிறேன் இயக்குனர் அமீர் உறுதி, இறைவன் மிகப்பெரியவன், தயாரிப்பாளர் ஜாஃபர் குறித்த எனது நிலைப்பாட்டை ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். இருப்பினும் என்னை குற்றச்செயல்களுடன் தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. மது, விபச்சாரம், வட்டி ஆகியவற்றுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட மார்க்கத்தை பின்பற்றுபவன் நான். இத்தகைய செயல்களால் எனது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த பயனும் இல்லை. என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அதிகாரிகள் அழைத்தால் தயாராகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக வீடியோ போடுறாரு அமீர். நம்ம அப்பயே யோசிச்சோம் மக்களே, ஏன்னா இவர் அப்ஸ்காண்டிங் சொல்கிறானுங்க. இப்போ ஜாஃபர் சாதிக்கும் அமீருக்கும் சம்மந்தம் இருக்குன்றானுங்க. அப்படி சம்மந்தம் இருந்ததுன்னா இந்நேரம் ஃபஸ்ட்டு வந்து யாரை பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிடித்திருக்க வேண்டிய ஆள் அமீரை தான். ஏனால் ஜாஃபர் சாதிக்குடைய செயல்பாடுகளுக்கு ஆதாரங்கள் திரட்டுவதற்காக அவங்க ஜாஃபர் சாதிக் வீட்டை உடைச்சி உள்ளே போய் சர்ச் பண்ணுறாங்க என்சிபி. அப்படி சர்ச் பண்ணி நிறைய ஆதாரங்கள் எடுத்துருக்கிறாங்க. அப்படி அந்த ஆதாரத்தை ஏதாவது ஒரு ஆதாரமாவது இந்த மாதிரியான சூடோ எஃபிட்டின் கன்சைன்மெண்ட்ஸில் அமீர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அமீர் வீட்டை உடைச்சிருப்பாங்க, உள்ள சர்ச் பண்ணியிருப்பாங்க, லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க அமீருக்கு, அமீர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுவரையில் அமீருக்கு எந்த விதமான அரெஸ்ட் வாரண்ட்டோ இல்லை அந்த மாதிரியான வார்த்தையோ பேச்சோ வரவே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும் மக்களே. நான் அப்பயே யோசித்தோம், ஏன்டா அடி பேசிட்டாங்கன்றப்ப தான் நம்ம உள்ளார்ந்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய எச்ச வேலை நமக்கு தெளிவாக தெரியுது மக்களே. சரி, இப்போ நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வந்துடலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிச்சதுன்றத சைடில் போகிறேன் பாருங்கள். 12th September 2020 எங்கே கலெக்ட் பண்ண நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற இந்தியன் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு மக்களே. இது ஆரம்பிக்கப்பட்டது 12th September 2021 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இதோடைய பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான் அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர். அவர் 12th September சேர்ந்துட்டார். அடுத்தது முகமது இஸ்மாயில் அமீர் சுல்தான், இதுதான் டாக்டர் அமீர், அவரும் 12th September சேர்ந்துட்டார். ரைட், 2021 சேர்ந்துட்டார். அடுத்தது ஒருத்தர் உள்ள வரார், அவர் பேர் தான் அப்துல் பசீத் அப்படிங்கிறவர். அவர் 3rd டைரக்டராக உள்ளே சேர்றார். எப்போ சேர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9 May 2022 சேர்ந்திருக்கார். சரி, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒரு டின் நம்பர் இருக்கும். DIN அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, டின் நம்பர். த டைரக்டர், அதாவது ஒரு கம்பெனி டைரக்டர்ஸாக இருக்கக்கூடிய உங்களுக்கு டின் நம்பர் அப்படிங்கிற ஒன்றை உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது நீங்கள் ஆன்லைன்லேயே கூட வந்து எடுத்துக்கலாம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டின் நம்பரில் நீங்கள் தொடர்ந்து வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் அதனை தொடர்ந்து நீங்கள் வந்து எவ்வளோ வியாபாரம் பண்ணுறீங்க, எந்த கம்பெனிக்கு பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்றதை நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை வந்து சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கணும் வருஷம்.
அப்படி பேலன்ஸ் ஷீட் சப்மிட் பண்ணலனாலும் உங்களை கேட்பாங்க. அப்படி இல்லை சப்போஸ் நீங்கள் ப்ராப்பரான ஒரு கேஒய்சி கொடுக்காம இருந்தாலும் உங்களை கேட்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான் அவருக்கு ஒரு டின் நம்பர் இருக்குது, அப்துல் பசீருக்கு ஒரு டின் நம்பர் இருக்குது, அமீருக்கு ஒரு டின் நம்பர் இருக்குது. இப்போ இந்த டின் நம்பர்ஸை நம்ம போட்டு சர்ச் பண்ணோம் மக்களே. நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு 08008077 அப்படிங்கிற ஒரு டின் நம்பரு, அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் பசீத் அப்படிங்கிற ஒருத்தர் டின் நம்பரு. அது என்னைக்கு எடுத்திருக்காரு அப்படின்னா ஆக்டிவாக இருக்குது. எப்போ எடுத்திருக்காருனால் 30/11/2017 எடுத்திருக்காரு அவர் டின்னு. சரிங்களா? இப்போ இது ஆக்டிவாக இருக்குது. என்ன அர்த்தம்னால் அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, தொடர்ந்து வியாபாரம் பண்ணுறாரு. வியாபாரம் பண்ணுறதுனால அவருடைய டின் நம்பர் ஆக்டிவாக வச்சுட்டே இருக்கிறாரு அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸின் கீழே அப்படிங்கிறது ரொம்ப தெளிவு. அடுத்தது இன்னொரு டின் நம்பர் காட்டுறேன் உங்களுக்கு. 07104212 அந்த நபர் பேர் வந்து ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர். இவரும் ஆக்டிவாக தான் இருக்கார். அவருடைய எப்போ தொடங்கப்பட்டது அவர் டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/2/2015. அவர் 2017, இவர் 2015 தொடங்கினார். அப்போது இவங்க எல்லாருமே தொடர்ந்து வருடம் இவங்களோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ப்ராப்பராக வந்து அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது அர்த்தம். அடுத்தது இவரை காட்டுறேன் பாருங்க. 09284989 டின் நம்பர். டைரக்டர் நேம் முகமது இஸ்மாயில் அமீர் சுல்தான். டின் ஸ்டேட்டஸ் டீஆக்டிவேட்டட் டியூ டு non-filing ஆஃப் DIR3 KYC. வாட் இஸ் DIR3ன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் வந்து ஆன்லைனில் நீங்கள் இ-ஃபில்லிங் மூலியமாக நீங்கள் அந்த டின் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுறப்போ உங்கள் டிஃபால்ட்டாக ஒரு டின் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டுரும். ஆனால் நீங்கள் கேஒய்சியை வருஷம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கேட்டே இருக்கும். ஏன்னால் எனி சேஞ்ச் இன் தி அட்ரஸஸ் ஹேஸ் டு பி டினோட்டட். அப்படி இவர் வந்து அப்டேட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஸோ ஹீ இஸ் அன் இன்ஆக்டிவ் பர்சன் அப்படின்றது தெரியுது. அவர் டின்னே இன்ஆக்டிவ் ஆகி போச்சு. இட்ஸ் ஆர் டீஆக்டிவேட்டட். ரைட்? அடுத்தது சரி, இப்போ இந்த கம்பெனிக்கு வரும். இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்றது சந்தேகம் இருக்கல மக்களே, அதுக்கு வரும். அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம சில இடத்துல சோர்ஸ் பண்ணி கேட்டப்போ என்ன தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குவாரி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஷிப்மெண்ட் ஆகிறதுக்காக ரெடியாக இருக்கிற ஒரு கண்டெய்னரில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கருப்பு கலரில் பாக்ஸாக கிடக்குது, அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் மக்களே, இந்த மாதிரியான ஷிப்மெண்ட்டுக்கான இந்த கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிறது எங்கே எதில் அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ சி கார்கோ தான், நாட் த்ரூ ஏர் கார்கோ. ஏர் கார்கோக்கு இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வேறு மாதிரி இருக்கும் கண்டெய்னர்ஸ். இது ஒன்லி த்ரூ சி கார்கோ யூஸ் பண்ணக்கூடிய ஷிப். இதுவும் பார்த்தீங்கன்னா மேஸ்க் அப்படிங்கக்கூடிய MEERSK அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஷிப்மெண்ட் கம்பெனியிலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது கீழே நம்பர் பிளேட் பாருங்கள் மக்கள், அவங்க தெளிவாக தெரியும். இது நமது இந்தியா நம்பர் பிளேட் கிடையாது. இது வெளிநாட்டில் உள்ள நம்பர் பிளேட். அங்கேருந்து ஏதோ ஒரு பொருளை இவங்க வாங்குறாங்க. சரி, என்ன பொருள்ப்பா வாங்குறாங்க அப்படின்னு நம்ம விசாரித்து பார்த்தா, அப்படியே நான் இன்னும் ஃபோட்டோஸ் போடுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து 3 கன்சைன்மெண்ட் பண்ணிருக்கிறாங்கன்ற தகவல் கிடச்சிருக்க மக்களே. ஒரு கன்சைன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் பாக்ஸு, செகண்ட் கன்சைன்மெண்ட்டில் கொஞ்சம் கிரேஷ் கலரில் வந்து பாக்ஸ் மாறி இருக்குது. என்னடா இவங்க பண்ணுறாங்க, என்னடா இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம். சைடில் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் மக்களே. இந்த பேரிச்சம்பழத்தை தான் இவங்கள் அங்கேருந்து இங்கே உள்ள இம்போர்ட் பண்ணிருக்கிறாங்க வெளிநாடுகள்லேருந்து. 2 விதமான பேரிச்சம்பழம் இருக்குது. ஒன்று வந்து கரு பேரிச்சம்பழம், வெட்டு டேட்ஸு, இன்னொன்று ட்ரை டேட்ஸு. 2 அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இன்னும் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அவங்களுடைய ஆஃபீஸ். புருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புருஷவாக்கம் ஃப்ளைஓவரில், அதாவது நம்ம டுவோர்ட்ஸ் அபிராமி மால் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைஓவர் கீழே வந்து ஒரு 4 ரோடு பிரியும். அந்த 4 ரோடில் கார்னரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை இருக்கும். அந்த பில்டிங்கில் 3rd ஃப்ளோர் தான் அவங்களுடைய ஆஃபீஸ். சரி, பேரிச்சம்பழம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதையும் விசாரித்து பார்க்குறோம். அதாவது செப்டம்பர் 2021 அதை ரெஜிஸ்டர் பண்ணுற இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறது அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். கம்பெனி இன்கார்பரேஷன் Zuko Overseas Private Limited was registered on 12 September 2021 with ROC Chennai and aged 2 years and 5 months. தெளிவாக போட்டோம்.
2021 பண்ணதை 22 ஃபுல்லாக எந்த கன்சைன்மெண்ட்டும் பண்ண முடியல அவங்களால. சரியான ஆர்டர் கிடச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். மார்ச் 2023 பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் 2023 தான் அவங்க பேலன்ஸ் ஷீட் போடுறாங்க. ஸோ செப்டம்பர் 21 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக செப்டம்பர் 21 ஆரம்பித்தாங்கன்னா 22 வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டு போட்டிருக்கணும். அவங்க போடலை. இப்போ போடல என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு கன்சைன்மெண்ட்ஸ் போகலன்னு தான் அர்த்தம் எடுத்துக்க முடியும். அப்போ அதனால தான் போடாமல் இருக்கிறாங்க. இல்லை வந்து கண்டிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸை கேள்வி கேட்டிருப்பாங்க. 2023 ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுறாங்க. Zuko Overseas Private Limited has filed its annual financial statements for the year 31 March 2023 with ROC Chennai. அதோட செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வாஸ் ஹெல்டு. ஸோ உங்களுக்கு ஜெனரல் மீட்டிங் நடந்தால் கூட அதை அப்டேட் பண்ணுறாங்க பாருங்கள். Zuko Overseas Private Limited last annual general meeting of members was held on 30 September 2023 as per latest MCA records, Ministry of Corporate Affairs records. இதான் இந்த கம்பெனியோடைய ஆதி அந்த மூல ஜாதக மக்களை எடுத்தாச்சு மொத்தமாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான், ரெண்டாவது அப்துல் பசீத், மூணாவது தான் அமீர் சுல்தான். இல்லை அமீர் சுல்தான் டின் நம்பர் கூட வந்து ஆக்டிவாக இல்லை. அப்படிங்கிறப்ப என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக வந்து அட்டாச் ஆகிருக்காரு. தவிர இவருக்கு ப்ராப்பராக எல்லா அசைன்மெண்ட்ஸும் தெரிஞ்சு இவருடைய பேரில் தான் டின் வச்சு இவருடைய பேரில் தான் மொத்தமாக டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ரைட், இது ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களே. ஒன்று. அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து பேரிச்சம்பழத்தை இம்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது நமக்கு. ரைட். அடுத்தது ஒன்லி இம்போர்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர எக்ஸ்போர்ட்ஸ் இதுவரை பண்ணதில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களே. ஸோ அப்போது இந்த இடத்துல அந்த சூடோஎஃபிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கலுடைய டிரான்சாக்ஷன்ஸ் இந்த கம்பெனியின் மூலமாக நடந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஒரு பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். அப்படி தெரிந்திருந்தால் வந்திருக்கக்கூடிய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இந்த கம்பெனி டைரக்டர்ஸ் தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க. என்னதான் உங்களுக்கு சாதிக் வந்து ஜாஃபர் சாதிக் வந்து அப்ஸ்காண்டிங்காக இருந்தாலும் 2 பேர் இப்போது லைவாக இருந்தாங்க. இந்த கம்பெனி மூலமாக தான் போயிருக்குன்னு தெரிஞ்சதுனால் இந்நேரம் அமீர் சுல்தான் அண்டு பசீத் அப்படிங்கிற 2 பேருமே வந்து தி ஷுட் பி இன் த கஸ்டடி. அது நடக்கலை. மூணாவது விஷயம், இது அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 3 பசங்களும் எந்த இடத்துலையுமே அமீருடைய பெயரையும் சொல்லலை. ஏன்னா அமீருக்கு அறிமுகம் தேவையில்லை. அவர் கம்பெனியில் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸாக இருந்திருக்கிறார் அப்படின்னால் அந்த கம்பெனி பற்றியில் எல்லாமே அவங்க தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தை தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த கம்பெனி மூலிமா தான் போயிருந்ததுனால் சார் டாக்டர் அமீர் தான் சார் இதில் வந்து ஒரு பார்ட்னர்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அது சொல்லப்படவில்லை. அப்போது அந்த இடத்துலையும் நமக்கு வந்து ரூல்ட் அவுட்டாக இருக்குது இந்த விஷயம். ஸோ ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அவங்களுக்கு ஜாஃபர் சாதிக்கும் ஒரு பார்ட்னராக இருக்கிறதுனால மட்டும் அமீர் சுல்தான் வந்து இந்த இடத்துல ஒரு குற்றவாளி இல்லை குற்றம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற நிரூபணத்துக்கு வருவது என்பது சாத்தியமற்ற ஒரு செயல். ஏன்னால் அதற்கான ஆதாரங்கள் வேண்டும், ப்ராப்பரான சாட்சிகள் வேண்டும் மக்களே. நமக்கு தெளிவாக பார்க்குறது. நம்ம இதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு 3 முறை ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அமீர் அவர்களுக்கு. அவர் 3rd டைம் தான் எடுத்தார் ஃபோனு. எடுத்தப்போ பேசினப்போ நான் கேட்டப்போ ஒரு ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, சார் நான் மனிதர்களோடு பழகிறவன். ஸோ மனிதர்களின் குற்றங்களோடு பழகிறவன் கிடையாது. குற்றம் பண்ணுறவன் எல்லா கூடயும் நான் பழகவே கூடாது, பேசக்கூடாது அப்படின்னால் நாட்டில் யாரும் நான் பேச முடியாது சார். ஏன்னா அவன் என்ன குற்றம் பண்ணுறான்ற நான் கேட்டு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் நான் பேச முடியும்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். அப்படின்னா யார்கிட்ட சார் நான் பேச முடியும் அப்படிங்கிறாரு. நல்ல ஒரு கேள்வி தான் இருந்துச்சு இந்த விஷயத்தில். நம்ம சில டவுட்ஸ் தான் கேட்டிருந்தோம். அதெல்லாம் வந்து அவர் சொன்னார், தெளிவுபடுத்தினார். பட் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தோம் என்னென்னால், இந்த கம்பெனி ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் மூலியமாக நடந்த கன்சைன்மெண்ட்ஸு எப்போ நடந்துச்சு, எந்தெந்த நாட்டுக்கு வந்து நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிங்க, எவ்வளோ இம்போர்ட் பண்ணிங்க, அது எங்கே வந்துச்சு, ஏது வந்துச்சுன்னு எல்லா விஷயமும் கேட்டிருந்தோம். சார் எல்லாத்தையுமே நான் வந்து ஏன்னா நான் பெருசாக அங்கே ஆக்டிவான மெம்பர் இல்லை. அந்த பசீத் அப்படின்னு சொல்கிறவர் தான் அந்த இன்னொரு பார்ட்னர் அப்துல் பசீத்னு ஆக்டிவாக இருக்கிறாரு. நான் அவர்கிட்டையும் பேசிட்டேன், ஆடிட்டர்கிட்டையும் நாங்கள் பேசியிருக்கோம். எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்கள் ஆதாரப்பூர்வமாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிவிட்றேன் தான் சொல்லியிருக்காரு மக்களே. ஸோ மோஸ்ட்லி இன் கப்புள் ஆஃப் டேஸ், மேக்ஸிமம் மண்டேக்குள்ளே எனக்கு கிடச்சிற மாதிரி சொல்லியிருக்காரு. மண்டே கிடைத்த உடனே கண்டிப்பாக அதையும் நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற மக்கள் இந்த விஷயத்தையும். ஸோ இதுதான் அமீருக்கும் இந்த ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்குமான தொடர்பு நம்ம புரிஞ்சிக்க முடியுது மக்களே. ரெண்டாவது. மூணாவது, அடுத்தது கம்மிங் பேக் டு தி சோ கால்டு புரோக்கர்ஸ். ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே,
நம்ம திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் தான். ஒரு கேஸ்க்குள்ளே ஒரு கேஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த கேஸ்க்குள்ளே ஃபஸ்ட் நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், அடுத்தது டேட்டாஸ், அடுத்தது முடிஞ்சால் எவிடன்சஸ். ஸோ சில டேட்டாஸ் கிடைக்கும், எவிடன்ஸ் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் அது வந்து ஹியர்சே டேட்டாவாஸாக இருக்கும், அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக கூட இருக்கலாம். இந்த மாரிதாஸ் மாதிரி எச்ச பசங்க, சௌஷங்கமா எச்ச பசங்களாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கிடையாது, டேட்டாஸ் கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அமீர் தான் இதில் வந்து மிகப்பெரிய குற்றவாளி, அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் ஜாஃபர் சாதிக்கும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஜாஃபர் சாதிக்கு தான் இங்கே மெத்தோடைய டோட்டல் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எதுவுமே ஏற்றுக்கும்படியான வாதமாகவும் தெரியவில்லை, அதன் ஆதாரமாகவும் இல்லை மக்களே. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவனுங்கள்லாம் பண்ணக்கூடிய இந்த வேலையால் இதை பார்த்துட்டு ஒரு 20 யூடியூபர்ஸ் பேசுகிறான், அமீர் தப்பானவர், கெட்டவர், அவர் வந்து இந்த நாட்டில் வந்து இது பண்ணிட்டுருக்காரு, போதைப்பொருளை கடத்திட்டுருக்காருன்னு பேசிகிட்டு இருக்கான். ஜஸ்ட் பிகாஸ் அவர் முஸ்லீமாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அவர் குற்றவாளி நம்ம வந்து முடிவுக்கு வந்துட முடியாத மக்களே. ஏன்னால் குற்றவாளிகள் எல்லாரும் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, எல்லா மத குற்றவாளிகள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மதம் மட்டும் குற்றவாளிகளுக்கான ஒரு ட்ரேட்மார்க்கும் சொல்ல முடியாது. ஸோ இவர் அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே நம்ம தீர விசாரித்ததுக்கு பிறகு தான் உலகத்தில் பேச முடியும். ஏன் நான் சொல்கிறேன் மக்களே, ஒரு கட்சியை பற்றி விமர்சிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கட்சியை பற்றின அந்த கொள்கைகளை பற்றி விமர்சிக்கிறதா, இதெல்லாம் வந்து கட்சி கொள்கை விமர்சனன்ற மாதிரி போயிடும். பட் இது ஒரு கேஸ். ஏன்னால் ஒரு கேஸில் வந்து ஒரு தப்பான அஜெண்டாவை உருவாக்கி தப்பான அஜெண்டா வச்சு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படும். இதில் வந்து இந்த இவன் இருக்கான் பாருங்கள், பைலான் ரங்கநாதன், அவன் ஒன்றா நம்ம ஃப்ராட், அவன் அதுக்கு மேலே பேசிகிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்குமே கேஸ் என்னன்னு தெரியுமா, கேஸ் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா, அதை விசாரிக்கலாமா, முதல்ல அந்த கம்பெனி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கேட்குற மக்கள், சரி நம்ம அடுத்த வேலை கேட்கலாமே. சரி, இப்போது இந்த மெத்தாம்ஃபெட்டமின் அப்படிங்கிற இந்த போதைப் பொருளையோ, இல்லை இந்த சூடோஃபெட்ரின் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கல் போதைப் பொருளுக்கான மூலப்பொருளையோ அமீரும் சேர்ந்து தான் பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? சரி, ஓகே. அப்போது அமீர்கிட்ட எந்த நாட்டில் பண்ணாருன்னு நீங்கள் ஐடியா கொடுத்துருங்க. எந்த நாட்டுக்கு அமுச்சு விட்டாரு, யார்கிட்ட அமுச்சு விட்டாரு, இல்லை அங்கேருந்து இங்கே மெத்து வாங்கினானா யார்கிட்டருந்து வாங்கினாரு, இங்கே யார்கிட்ட கொடுத்தாரு, இது ஏதாவது ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியுமா அவங்களால? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அவனுக்கு என்ன சித்தாந்தத்தில் இருக்காங்களோ, சித்தாந்தங்களும் கிடையாது மக்களே, அவனுக்கு எவன்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த காசு வாங்கின இடத்துக்காக ஃபேவராக பேசணும். அப்போ அவனுக்கு யார் எதிரியோ இவனுக்கும் அவன் எதிரி. இந்த மாதிரியான கேவலமான விஷயத்தை நீங்கள் அரசியலில் பண்ணி தொலைங்கடா. நாட் ஆன் த கேஸ் ஃபேக்ட்ஸ். ஒரு கேஸ் ஃபேக்ட்ஸ்னால் அதுக்கு ஆதாரம் வேணும், அதுக்கு பக்காவாக சாட்சி வேணும், இல்லையா ஒரு ஹியர்சே தகவல் டேட்டாவாவது வேணும். நம்ம இவ்வளோ ஃபோட்டோ போட்டிருக்கோம், இவ்வளோ விஷயம் காமிச்சிருக்கோம். இப்போது இதிலிருந்து இல்லைங்க இது நீங்கள் சொன்னது இந்த இடத்துல தப்பு இருக்குது, இது இதான் பண்ணாங்க, அதுக்கான டேட்டாஸ் இங்கே இருக்குது, ஆதாரம் எதுவும் காமிச்சிங்கன்னா தென் ஓகே, இட்ஸ் வெல் அண்ட் குட், நாமளும் அதை தெரிஞ்சுக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு சாட்சியும் இல்லை, எந்த டேட்டாவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்ததை பேசி நீங்கள் ஒருத்தர் மேலே வந்து ஒரு கிரிமினல் குற்றத்தை சாத்த என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவன் குடும்பங்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படும், மன உளைச்சல் ஏற்படும் அவங்களுக்குலாம். இதெல்லாம் இவனுங்க வந்து புரிஞ்சுப்பாங்களே நமக்கு தெரியல மக்களே. ஏன்னால் குடும்பம் குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் அதை புரிந்து கொள்ள முடியும், எதுவுமே இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. இதை வந்து நான் I don't want to go into anyone's personal here, but still I want to make it up a point here. ஒரு கேஸில் வந்து தப்பான ஃபேக்டை ஒருத்தவங்க மேலே திணிக்கிறதின் மூலியமாக எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதை பாதிப்புக்கு உள்ளானவங்க வெளியே வந்த பக்கம் அதை கேட்டு பாருங்கடா தெரியும் அவங்களுக்குலாம். இவங்களே அதை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறானுங்க. இப்போ சவுக் சங்கர் வந்து வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருப்பான், என்னென்னால் நான் வந்து ஜெயிலுக்கு போனேன் எதுக்கு ஜெயிலுக்கு போனேன் நீ, இட்ஸ் அ வெரி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் மேன். ஒரு நீதியரசரை வந்து அவர் வந்து கைம்பெண்ணையும் விடோ பொண்ணையும் வந்து அவங்க நீதி எல்லாருமே ஜட்ஜஸ் பேசிக்கலாக இந்த கைம்பொண்ணு இந்த விடோ எல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு தே வில் யூஸ் இட் ஃபார் தேர் பர்பஸ் அப்படிங்கிறது. நீ என்ன அவங்க பண்ணுறதப்படி வழக்கு பிடிச்சி பார்த்தியா அப்படி கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? இதுதான் நீ ஜெயிலுக்கு போனேன். நீ ஒருத்தனை பற்றி அசிங்கமாக நீ மற்றவங்கள பற்றி சொல்கிறல்ல, தொடைக்கு நடுவை பிரித்து பார்த்துக்கிறான்னு சொல்கிறல்ல, அப்படி நீ ஒருத்தனை தொடைக்கு நடுவில் பிரித்து பார்த்து தான் அதை நீ கேவலமான வார்த்தையை சொல்லி நீ ஜெயிலுக்கு போயிருந்த. நீ ஒன்றும் தியாகி கிடையாது ஜெயிலுக்கு போகிறதுக்கு.
அப்படி தொடக்கினோட ஒருத்தவனை பிரித்து பார்த்து தப்பே பண்ணாலும் என்னன்னு தெரியாமல் நீ ஒரு வார்த்தையை விட்டு கோர்ட் கேட்குறாங்க, எப்பா எந்த நீதி சட்டை பண்ணாருன்னு சொல்லுப்பா, யாரும் ஜட்ஜு சொல்லு. சொன்னால் இங்கே கோர்ட் விஜிலன்ஸ் இருக்காங்க, I'll inform them, I'll ask them to vigilance that judge. அது உண்மைன்னு தெரிஞ்சால் will suspend, will dismiss. ஏன் ராம்ராஜ் மொத்தம் இருக்காம பாருங்க, he is a dismissed judge. ஏன் துட்டு வாங்கினான் அவன், வெளியே வந்து பீத்திக்கிட்டு இருப்பான், நான் ஜட்ஜாக இருந்து நான் வந்து வக்கீலான மாறணும்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். ஹீ இஸ் அ டிஸ்மிஸ் ஜட்ஜ் அவன். அது மாதிரி சொல்லுன்னு தான் கேட்குறாங்க கோர்ட்டில், அது சொல்கிற கிடையாது. ஸோ இஷ்டத்துக்கும் நீ வந்து பொருளை பேசி தான் வந்து நீ கண்டெம்ப்டை உள்ளே போயிட்டு வந்து, நீ நாட்டுக்கு சுதந்திரக்கா போராடி கண்டெம்ட் உள்ளே போயிட்டு வரல ஜெயிலுக்கு நீ. ஸோ நீயே ஒருத்தன் போய் தப்பாக பேசி ஜெயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்திருக்க, வெளியே வந்து இவனை தப்பாக பேசும்போது பேசிட்டு உட்காந்துருப்பான். நான் இன்னும் நான் சொல்கிறேன் மக்களே, இவங்க மேலாம் கொஞ்சமாவது மதிப்பு இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு மதிப்பிடுறது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னால் ஒருத்த மேலே ஒரு கேஸில் விளையாடுறதுனாட்ட ஜோக் மக்களே, இது அவங்க குடும்பத்தை அவங்களுடைய குழந்தைகளை எவ்வளோ பாதிக்கும். உண்மை இருந்தால் போடு, இல்லையா பொத்தினிரு, தெரிலனா பொத்தினிரு. உனக்கு என்ன டிஎம்கே அகேன்ஸ்ட் தானே பேசணும், என்ன தான் பேசல. யூ கோ வித் தேர் பாலிசிஸ், யூ கோ வித் தேர் வாட் எவர் ஆக்ட்ஸ் தே டூ. திமுக அகேன்ஸ்டாக பேச 1000 அரசியல் விஷயங்கள் இருக்குது, பேசிட்டு போ. ஏன் கேஸ்க்குள்ளே வர? எவ்வளோ அசிங்கம் பாருங்கள் மக்களே. இவன் தான் சொல்லுவானா சவுக் இவருக்கு சபரீசனுக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்பானா. சரி, சம்மந்தம் இல்லைல்ல, சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் போயிட்டு ஒரு பைக் வாங்குறாரு, அவர் பைக் வாங்குறாரு, டிராக்டர் வாங்குறாரு, ஏன் ஆட்டோ கூட வாங்கட்டும், அதை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறத நீ ஃபோட்டோ பிடிச்சி போகிறனா என்ன அர்த்தம்? அவர் திமுகவில் கட்சிக்கு சம்மந்தப்பட்டிருக்காரா, இல்லை எம்எல்ஏவா, எம்பியா, மினிஸ்டரா? ஒன்றும் கிடையாது. இல்லை கட்சியில் பதவி கொடுத்துக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அவர் பைக்கு வாங்குறாரு, ஆட்டோ வாங்குறாரு, இல்லை 3 சவச்சல் வாங்குறாரு, ஏதோ வாங்கிட்டு போகிறாரு. அவர் ஏதோ மீன்பாடி வண்டி வாங்கிட்டு போட்டோம். அந்த ஒரு பைக்கை மீன்பாடி வண்டி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு அதை கூட நீ போட்டு என்ன மாதிரி கிரம் பிடிச்ச மணி ஆக்சுவலாக ஏதோ வாங்கிட்டு போகிறாரு. உனக்கு என்ன வந்திருக்கு அதை பற்றி கேட்டால்? இது வாங்க காசு, இது வாங்க டைம் இருக்குது, அங்கே வந்து இவங்களை பார்க்க டைம் இல்லையா? ஏய் சபரிசா என்ன போய் பார்க்கணும், சபரிசா ஏன் போய் பார்க்கணும்? அதை போயிட்டு அவனை கட்சியோடைய பிரமுகரா, இல்லை எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரா, இல்லை டிஎம்கே ஹெட்டா? அவர் எவ்வளோ அசிங்கம் பாருங்க மக்களே. இந்த மாதிரியான ஆட்கள் தான் நாட்டுடைய சாபக்கேடு. அதாவது இன்றைக்கி வந்து அமீர், நாளைக்கு நீங்கள், நாளைக்கு நான் மாற்றிட்டு இருப்பானுங்க. காசு கொடுத்தா என்ன வேணால் கூவக்கூடிய இந்த மாதிரி ஆட்களால் தான் கேஸ் மிஸ்லீட் பண்ணப்படுகிறது. இது என்சிபி, ஸோ அவங்க கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா பாஷையை அவங்க புரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இவன் தமிழில் பேசுகிறான், அவன் ஹிந்திக்காரங்க, ஒன்றும் புரியாது, போயிடுவாங்க பேசாமல். ஆனால் இவனுங்க இங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க என்னமோ இவனுங்க தான் பிடிச்சி கொடுத்தானுங்க, இவங்க டிப் ஆஃப் கொடுத்தானுங்க, லீடு கொடுத்தானுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருப்பானுங்க இவனுங்களாம். ஆனால் ஒரு மண்ணும் இருக்காது இவனுங்கிட்ட. விசாரித்து பார்த்தா தெரியுது மக்களே. எப்பா என்னப்பா அவர் அவ்வளோ பேர் ஆளாப்பான்னா, ஆட போவாங்க, டிபார்ட்மெண்ட்குலாம் இருந்தாலும் யாரும் மதிக்கவே மாட்டானுங்க, என்னங்க நீங்கள் அடி கேட்குறானுங்க உள்ளே விசாரித்து பார்த்தா. பேசிட்டே போகலாம் மக்கள், இதை பற்றி பேசுகிறதா இருந்தால். ஒன்லி ஒன் திங் ஐ வாண்ட் டு மேக் இட் அ பாயிண்ட் ஹியர். திரும்ப சொல்கிறேன் மக்களே, a case can have only facts and not the opinions. அதான் வந்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூத்துன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, பேஸ்ட் ஆன் தி ஃபேக்ட்ஸ்ன்னு போடுவாங்க. கோர்ட்டுடைய டாக்குமெண்ட்டை பார்த்தா தெரியும். இப்போ இந்த கேஸில் என்ன ஃபேக்ட் இருக்குது, அமீர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காருன்றதுக்கு ஏதாவது ஃபேக்ட் இருக்கா, டாக்குமெண்ட் இருக்கா, டேட்டா எவிடன்ஸ் இருக்கா, இல்லை ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்கா? அதை வெளியிட்டால் சூப்பர், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அதை வெளியிடாமல் ஒரு நபரை வந்து எந்த அளவுக்கு வன்மத்தை கக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, நீங்கள் என் குடும்பத்தையும் என்னோட மனைவியையும் என் குழந்தைகளையும் நீங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறீங்க, சரி பண்ணிட்டு போங்கன்ற அந்த மனுஷன். இது எந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுது. அவர் சொல்கிறார், நான் என் தலைமையிலாம் ஆகலை, நான் இங்கே தான் இருக்கேன், எப்போ கூப்பிட்டாலும் நான் விசாரணைக்கு வரேங்கிறார். விசாரணை கூப்பிட்டு போனால் அப்போ நம்ம என்ன விசாரணை பண்ணாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சு போடலாம். என்சிபிக்கு தெரியாத மேட்ரு சவுக் சங்கருக்கும் மறைய செஞ்சு போச்சா? worst மக்களே, these people are worst and disgrace for the social media. அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, அதாவது சோஷியல் மீடியாவை பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட் வந்து ஒரு கேஸ் பற்றி சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவை கடந்து போயிட முடியாது. ஏனால் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை வந்து அப்பைக்கப்போ
அப்படியே எந்த விதமான கட்ஸும் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து பிளைண்டாக ராவாக சேர்க்கறதுல சோஷியல் மீடியா பிளேஸ் அ வைட்டல் ரோல். அது அப்படியே சும்மா கடந்து போயிட முடியாது. என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவை நடத்தக்கூடிய மீடியா பீப்புள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் சொல்கிறார், ஒரு அட்வைஸ் பண்ணுறார். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு மக்களே. எத்திக்ஸா அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்னா, துட்டா ஓகே 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 அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த மாரிதாஸ் போன்ற ஆட்கள், சவுக் சங்கர் போன்ற ஆட்கள், இவங்கெல்லாம் வந்து துட்டு வாங்கிட்டு என்ன வேணால் பேச முடியும் பேச. இன்னும் நிறைய பேர் பேசுகிறேன் நினைக்கிறேன் மக்கள். ஐ திங்க் சாட்டிதுரை பேசுகிறேன் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். அமீர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுங்கடா, நானும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம உள்ளே இறங்கி கலெக்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ கோவம் வருது. இதெல்லாம் வந்து வெளியே யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறானுங்க. இதன் ஆதங்கமாகவும் இருக்குது மக்களே. இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இன்னும் பல டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜூக்கோ ஓவர்சீஸ் மூலியமாக என்ன நடந்துட்டு இருந்திருக்குன்றது கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கோம். 2 டேஸை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அமீர் அவர்கள். அது கொடுத்த பிறகு கண்டிப்பாக நம்ம வெளியிடுவோம் மக்களே. அதே மாதிரி இன்னும் சில பேர் மிஸ்கன்சீவ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொன்னால், ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபர் வந்து சூடோஎஃபிட்ரின் அப்படிங்கிற ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கலை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, அவர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரீகர்சர் கெமிக்கலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நபர் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இதோட எண்டு ப்ராடக்டான மெத்தாம்ஃபெட்டமினையும் அவருங்க பர்ச்சேஸ் பண்ணுவாரான்னு கேட்டால் சந்தேகம்தான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தால் இப்போது இவர் வந்து மெத்தாம்ஃபெட்டமினுடைய சோல் வெண்டாராக ஆகணும் முடிவு பண்ணாங்கன்னா இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க அந்த மெத்தாம்ஃபெட்டமினை. ஏனால் இன்னொரு கண்ட்ரிக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு வரப்போ இதில் வந்து பல முகங்கள், பல கைகள், பல நபர்கள் தெரியப்படுவார்கள். அப்போ ஈஸியாக அது மாட்டிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம லாஜிக்காக பேசியிருக்கோம் இந்த விஷயத்தை. இதை கூட புரிந்துக்க தெரியாத சில பேர்லாம் நான் சந்தேகத்தை கேட்குறாங்க, ஏன் பண்ண மாட்டானா அப்படிங்கிறாங்க. எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க மக்களே, மூலப்பொருள் விலை கம்மி, எண்ட் ப்ராடக்ட் விலை ஜாஸ்தி. மூலப்பொருளை விட எண்ட் ப்ராடக்ட் விலை கம்மியாக இருந்தால் யாருமே அதை பண்ணவே மாட்டானுங்க. இதுதான் சிம்பிள் லாஜிக். உதாரணம் சொல்லப்போனால் மேகி பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு 14 ரூபா தான், விலை கம்மி. அதே நீங்கள் ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் மேகியாக சாப்பிட்டீங்கன்னா, பவுலில் சாப்பிட்டீங்கன்னா 2 பாக்கெட் தான் பிடிச்சி கொட்டுவான், 60 ரூபா சொல்லுவான். இதுதான் அதோடைய சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். அப்போது வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் மேகி பாக்கெட்டை வந்து நான் மற்றவனுக்கு கொடுத்துருவேன், கொடுத்துட்டு ஒரு கடைக்காரனுக்கு கொடுத்துட்டு அவன்கிட்ட கொடுக்குறப்போ அவன் என்கிட்ட வந்து 12 கொடுத்து வாங்கிடுவான். வாங்கி அவனே இந்த மேகியை போட்டு நான் கிண்டி எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பான். நான் வந்துட்டு 50 ரூபா கொடுத்து மேகியை வாங்கி திம்பேன்னா இதோட முட்டாள் யாருமே இல்லைன்னு சொல்கிறேன். அது நானே மேகியை போய் கடையில் போட்டு கிண்டுக்குன்னா வந்துட போகுது. இதுதான் லாஜிக் மக்களே. இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூலப்பொருள் கொடுப்பவர்கள் மேக்ஸிமம் எந்த ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த விஷயத்தில், ட்ரக் விஷயத்தில் நான் சொல்ல வரேன். ஏனால் மெத்தாம்ஃபெட்டமைன் அப்படிங்கிறதை நீங்கள் சிக்கனிங்கன்னா சின்ன பின்னம் தான் பிடிச்சாங்கன்னா. சூடோஎஃபிட்ரினில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி மாட்டினீங்கன்னால் நீங்கள் சட்டரீதியை தப்பிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கின்றன, தண்டனை குறைச்சி வைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இதைத்தான் இவங்க மேஜராக பார்ப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் எல்லாத்தையுமே லாஃபுல் ஆங்கிளில் சொல்கிறேன் உங்களுக்கு மக்களுக்கு. ஒரு லாஃபுல்லாக இந்த மெத்தாம்ஃபெட்டமைன் உருவாக்குறதுக்கு தான் சூடோஎஃபிட்ரினை வந்து ஜாஃபர் சாதிக் அமைச்சிருக்காருன்றது ஜாஃபர் சாதிக் தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டார் கோர்ட்லங்கிறேன். ஐயா எனக்கு தெரியாதுங்கன்றவார் ஒரே வார்த்தையில். இவர் மேலே உள்ள அஃபென்ஸ் என்ன? சூடோஎஃபிட்ரின் அமைச்சிருக்காரு வெளிநாட்டுகளுக்கு, அவ்வளோதான் அஃபென்ஸு. அதுக்கு மட்டும் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துடுவாங்க. இதே மெத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு தெரிஞ்சதுனால் தண்டனைகள் மிக மிக அதிகம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிற மக்களே, ஜாஃபர் சாதிக் மெத்தாம்ஃபெட்டமைனை வந்து வீட்டில் வச்சுருந்தாரு, அவர் தான் மெயின் வெண்டாருன்னு தெரிஞ்சிருந்ததுனால் இந்நேரம் டிரைவர் சொல்லியிருப்பான். இந்நேரம் வீட்டை சோதனை போடுறப்போ ஒரு சின்ன எவிடன்ஸாக மாட்டியிருக்கும். இதெல்லாம் எதுவுமே மாட்டின மாதிரி என்சிபி சொல்லவே இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்ல வர விஷயம் மக்களே. இவர் நல்லவர் வல்லவர் நம்ம சொல்ல வரல, ஒரு லா ஆங்கிள் நான் சொல்கிறேன் மக்களுக்கு இந்த விஷயத்தை. ஸோ இது மக்கள் புரிந்து கொள்வதற்கு புத்தியிலே நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் பல பேர் இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இது லாஃபுல் ஆங்கிள் அவர் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க மக்களே. நான் திருப்பி தெளிவுபடுத்த விரும்புகிறேன். புரியாதவர்களுக்கு நான் சபீனா போட்டு விளக்குகிறேன். இதை லாஃபுல்லாக சொல்கிறேன், சப்போர்ட்டிவாக நான் சொல்ல லாஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் மக்களே. என்ன சார், அப்போ வந்து ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் வந்து அந்த சூடோஎஃபிட்ரினை வந்து கடத்தவே இல்லையா, அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனால்,
நம்ம சொல்ல வர விஷயத்தை இன்னும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆதாரத்தை காட்டுறோம் மக்களே. அதே மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்குரிய டின் நம்பர், அதாவது 07104-212 அப்படிங்கிற டின் நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் ரெஜிஸ்டர்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு வரும். அந்த லிஸ்ட்டை படிக்கிற நீங்கள் பாருங்கள். ஜோயா டெலிவரிஸ் எல்எல்பி டெசிக்னேட்டட் பார்ட்னர் 22 Jan 2021 ஆரம்பித்த ஒரு கம்பெனி. ஜூஹோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் டைரக்டராக இருக்கார். அது 12 September 2021 ஆரம்பித்த ஒரு கம்பெனி. ஜேஎஸ்எம் சீ ஃபுட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் டைரக்டராக இருக்கார். 24 September 2021 ஆரம்பித்த ஒரு கம்பெனி. ஜேஎஸ்எம்டி ஃபெனட்டிக் அஃபேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் டைரக்டராக இருக்கார். அது 9th March 2015 ஆரம்பித்த ஒரு கம்பெனி. ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட் டைரக்டராக இருக்கார். அது 1st December 2021 ஆரம்பித்த ஒரு கம்பெனி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே 2015 அவர் ஜேஎஸ்எம்டி ஃபெனட்டிக் அஃபேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து அவர் ஆரம்பிச்சிருக்கார், டைரக்டர் லைஃப் ஆரம்பிச்சிருக்கார். 2021 வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு கம்பெனி, செப்டம்பர் மாதம் 2 கம்பெனி, டிசம்பர் மாதம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஜூஹோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் தான் அமீர் சுல்தான் அப்படிங்கிற இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு பார்ட்னர் இருக்கார். இந்த ஒரு கம்பெனியின் மூலியமாக எந்த விதமான ஒரு பொருளும் வந்து ஏற்றுமதி பண்ணதாக நமக்கு தெரியவில்லைன்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அது வெறும் இம்போர்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. அது வெளிநாடுகளில் இருந்து அவங்க பேரிச்சம்பழத்தை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த சூடோஃபெட்டின் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கலை எக்ஸ்போர்ட் பண்ண கம்பெனி பெயர் என்ன? அதாவது இப்போது உங்களுக்கு சவுக் சங்கராக இருக்கட்டும், இல்லை மாரிதாஸாக இருக்கட்டும், இந்த கம்பெனி பெயர் சொல்லுங்கப்பா. முதல்ல எந்த கம்பெனி பெயரில் டெல்லி என்சிபி அரெஸ்ட் பண்ண அந்த சூடோஃபெட்டின் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கல் எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டது? அந்த கம்பெனி பெயர் சொல்லுங்கள். அந்த கம்பெனி பெயர் தான் வில்லங்கத்துக்குரிய கம்பெனி பெயர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பெனியில் தான் இந்த 3 பேரும் பார்ட்னர்ஸ் அப்படின்னு அந்த மாட்டின 3 கார்ட்டல் வாக்குமூலம் கொடுக்குறானுங்க. யார் யாருனால் ஜாஃபர் சாதிக்கு, முகமது சலீம், மைதீன். இப்போ இந்த கம்பெனி எது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வேண்டும். அந்த கம்பெனி தான் வில்லங்கத்துக்குரிய கம்பெனி நமக்கு தெரியுது. நாட் ஜூஹோ ஓவர்சீஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறது. இதுதான் நம்ம இங்கே வந்து கண்டுபிடித்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மக்களே. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.